வணக்கம். ட்ரிபிள் ஏ ஜோராஸ் வரதராஜன். இன்று நான் பார்க்க இருக்கும் தலைப்பு, யாரை பார்த்தால் உங்கள் மனதில் பட்டாம்பூச்சி பறக்கும். இதுதான் இன்னைக்கு தலைப்பு. ஒரு சின்ன பதிவு தான். ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வமுள்ளவர்கள் 9788250439 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 1 இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, இதோடு சேர்ந்து 1 இயர் டிப்ளமா இன் அக்குபஞ்சர் கோர்ஸ் நடக்குது. ஆர்வமுள்ளவர்கள், பிரபஞ்சம் அனுக்கரம் பெற்றவர்கள் அனைவரும் படித்து பயனெல்லாம். இப்போ வாங்க தலைப்புக்குள்ள போகலாம். யாரை பார்த்தால் உங்கள் மனதில் பட்டாம்பூச்சி பறக்கும். நம் அனைவரின் மனதிலும் ஏதேனும் ஒரு முறையாவது காதல் பட்டாம்பூச்சி பறந்திருக்கும். சிலருக்கு யாரையாவது பார்க்கும் போதெல்லாம் அவர்களின் மனதில் ஒருவித புத்துணர்ச்சியும் இதயம் வேகமாக துடிப்பது என விசித்திரமாக நமக்கு தோன்றும். அப்படி நம் மனதை கொள்ளையடிக்கக்கூடியவர்கள் யார்? குறிப்பாக எந்த ராசியை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் என இந்த பதிவில் பார்க்கலாம். ஒரு பஸ்ஸில் ஏறினால் கூட நாம் ஏதாவது ஒரு இடத்தில் உட்காருவது இல்லை. நம்ம அறியாமலேயே எதையோ மனது தேடும். நம்ம கேட்டவர்கள் பக்கத்தில் உட்கார மனது சொல்லி அங்குதான் உட்காருவோம். இது எல்லோர் வாழ்விலும் அனுபவிப்பதுதான். இப்படி இருக்கும்போது நாம் வாழ்வியலில் எல்லோரும் பழகுவதும் இல்லை, பேசுவதும் இல்லை. நமக்கான நட்பு யார் என சுலபமாகவே தேடிக்கொள்ளத்தான் இந்த பதிவு. நமது நண்பர்கள் வட்டத்தில் ஆராய்ந்து பாருங்கள். இப்ப தலைப்புக்குள்ள போலாம். நமக்கான ராசி எது? எந்த ராசியினரை கண்டால் மனதில் ஒருவித குதூகலம் ஏற்படும் என பார்க்கலாம். ஜோதிடத்தில் 12 ராசிகளும் அதில் 3 நட்சத்திரங்களும் அமைந்துள்ளது. ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திரத்திற்கும் நவகிரகங்களில் ஒருவர் அதிபதியாக இருக்கிறார். பொதுவாக ஒரு கிரகத்திற்கும் மற்றொரு கிரகத்திற்கும் இடையே நட்பு, பகை, சமம் என்ற நிலை இருக்கும். எந்த 2 ராசிகளுக்கு இடையே நட்பு அதிகமாக இருக்கிறதோ அந்த இருவருக்கும் இடையே ஒருவித ஈர்ப்பு இயற்கையாகவே இருக்கும். அந்த வகையில் எந்த ராசியினரை பார்த்தால் எந்த ராசியினருக்கு அது போன்ற உணர்ச்சி, இதய துடிப்பை அதிகமாக்கும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். மேஷம். செவ்வாய் அதிபதியாக கொண்ட இந்த ராசிக்காரர்கள் மனதை ஆளக்கூடிய மனோகரனான சந்திரன் ஆளும் கடக ராசியினர் மீது அதிக நாட்டம் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஏனெனில் இருவருக்கும் இடையே எப்போதும் ஒருவித ஈர்ப்பு இருக்கும். அதிலும் குறிப்பாக மேஷ ராசியினர் கடக ராசியினரை கண்டாலே அவர்களின் மனதில் பட்டாம்பூச்சி பறப்பது போல உணர்வார்கள். அடுத்து ரிஷபம். ரிஷப ராசியினர் காதல் விஷயங்களில் இயல்பிலேயே சற்று தீவிரமானவர்களாக இருப்பார்கள். இவர்களின் நாட்டம் எல்லாம் சிம்மராசிக்காரர்களிடம் அதிகமாக இருக்கும். ஏனெனில் சிம்மராசிக்காரர்களின் ஆளுமையும் யாரையும் சாராமல் வாழும் பழக்கமும் ரிஷபத்தை அதிகம் ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து மிதுனம். ராசியினரை மீனராசியினர் வெகு விரைவாக கவரக்கூடியவர்களாக இருப்பார்கள். மீனராசியினர் பேசும் விதம், அவர்களின் செய்கை மிதுன ராசியினரை வெகுவாக கவரக்கூடியதாக இருக்கும். மிதுன ராசியினர் பொதுவாக மிகவும் நிதானமாக பேசக்கூடியவர்கள். கடகம் ராசிக்காரர்கள் சற்று உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். மன சஞ்சலம் கொண்ட இவர்கள் எதையும் எளிதாக செய்ய நினைக்க மாட்டார்கள். மன நெகிழ்வான இவர்கள் கும்பராசியினரை கண்டால் வெகு விரைவாக ஈர்க்கப்படுவார்கள். கும்பம் ராசிக்காரர்களின் கவனத்துடன் பணிபுரியும் பழக்கம் இவர்களை மிகவும் கவர்கிறது. அடுத்து சிம்மம். சிம்மம் ராசியினர் மனதை ஒழுங்குபடுத்த தெரிந்தவர்கள். ஆளுமை அதிகமாக இருக்கும் இவர்களை புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய கன்னிராசியினரை பார்த்தால் ஒருவித ஈர்ப்பு ஏற்படும். கன்னிராசியினர் பொதுவாக மற்ற ராசியினரை விட அதிக புத்திசாலித்தனமாக கருதப்படுகிறார்கள். அடுத்து கன்னிராசிக்கு துலாம் ராசியினரை பார்த்தால் ஒருவித ஈர்ப்புடன் பரவசமடைவார்கள். துலாம் ராசியினர் எந்த ஒரு விஷயத்தையும் மென்மையாக செய்யும் பழக்கம் கொண்டவர்கள். அவர்களை பார்த்தாலே கன்னிராசிக்கு குதூகலமாக உணர்வார்கள். அடுத்து துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசியினருக்கு மகர ராசியினரை பார்த்தால் அதிக ஈர்ப்பும் மனதில் குதூகலமும் உணர்வார்கள். மகர ராசியினர் எந்த ஒரு வேலையையும் முழுமையாக பரிபூர்ணத்துவத்துடன் செய்வார்கள். எதற்காகவும் சகித்து கொள்ளாமல் இருக்கும் இவர்களின் குணம் துலாம் ராசியினரை மிகவாக ஈர்க்கும். விருச்சிக ராசியினர் அதிகம் விரும்பக்கூடிய ராசியினராக மிதுன ராசியினராக இருப்பார்கள். மிதுன ராசியினரின் ஸ்டைல், புத்திசாலித்தனம் மிகவும் பிடிக்கும். இவர்கள் இணைந்தால் அவர்களின் உறவு நீண்ட காலம் நீடிக்கும். அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களை கண்டாலே ஒருவித ஈர்ப்பு ஏற்படும். விருச்சிக ராசியினரின் துரிதமான புத்திசாலித்தனமாகவும் தங்கள் வேலையை முழு அர்ப்பணிப்புடன் செய்யும் விதமும் அவர்களின் நேர்மையும் தனுசு ராசியினரை ரசிக்க வைக்கும். இந்த பழக்கம் தனுசு ராசியினருக்கு மிகவும் பிடிக்கும்.
அடுத்து மகரம். மகர ராசியினருக்கு தனுசு ராசிக்காரர்களை மீது அதிக நாட்டத்துடன் இருப்பார்கள். தனுசு ராசியினரின் நகைச்சுவை குணம், எதையும் சிரித்துக்கொண்டே கடந்து செல்வதும் டேக்கிடிசி என்ற குணம் மகரத்திற்கு மிகவும் பிடிக்கும். தனுசு ராசிக்காரர்கள் எப்போதும் சிரித்து சிரித்து பேசும் பழக்கம் விரும்பத்தக்கதாக இருக்கும். கும்பம். கும்பராசினருக்கு ரிஷபராசினர் மீது ஈர்ப்புடன் இருப்பார்கள். ரிஷபராசினரின் மற்றவர்களுக்கு உதவும் குணமும் அக்கறை கொள்ளும் குணமும் மிகவும் பிடித்ததாக இருக்கும். அது மட்டும் அல்லாமல் ரிஷபத்தின் சுதந்திர சிந்தனை கும்ப ராசியை அதிகம் ஈர்ப்பதாக இருக்கும். அடுத்து மீனம். மேஷ ராசிக்காரர்களை பார்த்தால் மீன ராசிக்காரர்களுக்கு அதிகம் ஈடுபாடும் ஈர்ப்பும் இருக்கும். அதனால் வெகு விரைவில் ஈர்க்கப்படுவார்கள். உண்மையில் மீனராசியினர் மேசராசிக்காரர்களின் கவர்ச்சியான ஆளுமையை மிகவும் விரும்புவார்கள். அதனால்தான் இந்த இருவரின் ஜோடியும் நன்றாக இருக்கிறது. தங்கள் ஜாதகங்களில், தங்கள் நண்பர்களின் ஜாதகங்களில், குழந்தைகள் ஜாதகங்களில் இந்த மாதிரியான எந்த ராசிக்கு எந்த நண்பர்கள் இருக்கிறார்கள் என்று நீங்களே ஆராய்ந்து பார்த்து கொள்ளுங்கள். அதற்கேற்ற நண்பர்களை தேர்ந்தெடுத்து வாழ்வில் ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழுங்கள். வாழ்க வளமுடன். வாழிய பல்லாண்டு. நன்றி.